வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் பார்த்துட்டு இருக்கிற சிறப்பு பதிவு பார்த்திங்கன்னா, குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள், சில பரிகாரங்கள், நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு எந்தெந்த தீர்வுகள்லாம் வரப்போகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய வரிசையில் இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் கழித்து, அதாவது ஒரு ஜூன் மாதத்தில் நீங்கள் இதனுடைய முழுமையான பலனை கண்கொண்டு, அதாவது எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்றத நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்க்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த சிறப்பு பதிவு. இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசி அதிபதி குரு, ராசி அதிபதி குரு, அடுத்து பார்த்திங்கன்னா ஜீவன ஸ்தானாதிபதியும் குரு பகவான். இந்த 2 இடத்திற்கு உரிய அந்த குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன இடமாற்றம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அதிகமாக கிடைக்கும். அந்த இடமாற்றம் தான் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்குறோம். எங்களை சுற்றி ஒரே கடன். இந்த ஊர்லேருந்து நாங்கள் வெளியில் போனால் எங்களுடைய மானம், அவமானம், அடுத்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மதிப்பே பார்த்திங்கன்னா அசிங்கப்படும் அளவிற்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சலசலப்பு உண்டாகும் அப்படின்னு நினைக்கிற இந்த மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இடமாற்றம் செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே இருந்தால் தான் எனக்கு ஏதாவது ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் எந்த விதமான ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஒரு சின்ன இடமாற்றம் பண்ணிட்டீங்கன்னாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்டான ஒரு காரண கிரகமாக இருக்கும். இதனால் வரைக்கும் ஒரு 5 லட்சத்திற்கு நீங்கள் கடனாக இருக்கிறீங்கன்னா அந்த 5 லட்சம் ஒரே மாதத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த இடமாற்றம். எந்த அளவிற்கு மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ மீனராசி அன்பர்கள், அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த குரு பகவான் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ கடுமையாக இருக்கும் உங்களுக்கு கடன். நான் சாதாரணமாக உங்களுக்கு பலனை சொல்லிட்டு போக முடியும், ஆனால் அந்த கடனுடைய இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த அளவிற்கு ஒரு தீவிரமான ஒரு கடுமையான கடனை கூட தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கு. இதனால நீங்க தைரியமா உங்களுடைய திறமையை நம்பி நீங்க இடமாற்றம் செய்தீங்கன்னாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கும். ஜீவனஸ்தானத்திற்குரியவர், அதாவது தொழிலுக்காக நீங்க இடம் மாற போறீங்க, உங்களுடைய வேலைக்காக நீங்கள் ஒரு இடம் மாற போகிறீங்க, தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களுடைய தொழில் உள்ளூரில் விலை போகாட்டிலும் வெளியூரில் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டேன், என்னால் அந்த தொழிலில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல ஒரு இடமாற்றம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% அளவுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது. அதில் எந்த அளவுக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். எப்படி மேடம் இங்கேயே கொடுக்காத ஒரு வெற்றி எனக்கு எப்படி வெளியூரில் போய் கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குரு பகவான் இடமாற்றத்தை செய்தால்தான் உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுப்பார். அது இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார். இல்லை எங்களால் இடமாற்றம்லாம் செய்யவே முடியாது, என்னை சுற்றி கடுமையான கடன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய தொழிலை ஆன்லைனில் மாற்றுங்க. ஆன்லைனில் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கும் ஒரு தொழிலாக இருக்கும். இல்லை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, உங்களுடைய விளம்பரத்தை ஃபுல்லாக ஆன்லைனில் கொடுங்க. நாங்கள் இந்த மாதிரியான ஒரு உற்பத்தி செஞ்சிட்ருக்குறோம், எங்களுடைய ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரியாக உற்பத்தி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வீடியோவாக போட ஆரம்பிச்சுட்டே இருங்க. உங்களுடைய விற்பனை அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக தான்
தான் இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கடன்லாம் தீரப்போகுது. 2025க்குள்ள மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ள, இந்த ஜூன் 2024 ஜூன்ல இருந்து 2025 மே மாதத்திற்குள்ள உங்களுடைய கடன் எல்லாமே கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு நேரம்னா இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மட்டுமே இருக்க போது இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வேலை செய்துட்டு இருக்கிற, வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு அவர்களுக்கும் ஒரு சின்ன இடமாற்றம்னா வேறு கண்ட்ரிக்கு ஏதாவது மாறலாமா, இல்லை எனக்கு இங்கேயே நல்ல வருமானம் வருது, இது எது அளவுக்கு எனக்கு சாதகமாக இருக்கும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் அலுவலக நிலைமையும் நல்ல சாதகமாக தான் இருக்குது. எந்த விதமான ஒரு இடமாற்றமும் வேண்டாம். நீங்களா இடமாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையே இருக்குது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் வெளியூரில் தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா தொழிலில் ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள், அதாவது தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்துகிட்டே இருந்திருக்கும். லாபம் இருந்திருக்காது, ஒரு பெரிய அளவில் நஷ்டம் இருந்திருக்கும். இது எல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம்னா இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் தான். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கடந்த காலத்தில் நிறைய பிரிவினைகள், நிறைய டைவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் தகராறுலாம் நடந்திருக்கு. இது எல்லாமே சரியாகக்கூடிய நேரம். வெளியூர் சென்று இடமாற்றம் செஞ்சிட்டிங்கன்னாலே உங்களுடைய பிரிவினை ஒற்றுமையாகுவதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டம் தான். அதனால தான் சொல்கிறேன், முதல்ல எடுத்ததுலேருந்தே ஒரு சின்ன இடமாற்றம், ஒரு சின்ன ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல உறுதுணை கிடைக்கிறதுக்கு, அதாவது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்போ இல்லை நிதி சம்பந்தமாக ஃபினான்ஸுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு, இது நாள் வரைக்கும் அந்த ஒரு உடன்பிறப்பு எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது, திடீர்னு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனால உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் செய்து தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் இப்போ ஈகோ பார்த்துட்டு என்னால் அதை செய்ய முடியாது, நீலாம் எனக்கு இது நாள் வரைக்கும் நீ என்னை எடுத்தறிஞ்சு பேசின, நான் இன்னுமே உன்னுடைய ஒரு உதவியை நாடுவதாப்புல இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காம அந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நான் எப்போதும் சொல்லிட்டு இருக்கிறது தான், எல்லா பதிவுலையுமே சொல்லிட்டு இருக்கிறது தான், நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானே வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் அதே தான் நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையும் சொல்கிறேன், நீங்கள் திருச்செந்தூர் முருகனை எப்போதும் போல் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. முடிஞ்சால் பௌர்ணமி அப்போது நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். என்னால் இடமாற்றம் செய்ய முடியலை, எந்த விதமான ஒரு இடத்திற்குமே என்னால் போக முடியாது, நான் எனக்கு இங்கே தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா, வேல், அதாவது முருகனுடைய வேலை வைத்து நீங்கள் தினசரி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வேல் வாங்கிக்கோங்க, அந்த வேலை வச்சு ஒரு விளக்கு ஏற்றி, அந்த வேலுக்கு விளக்கு ஏற்றி அதற்கு உண்டான ஒரு நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், முருகா போற்றி முருகா போற்றின்னு ஒரு 108 தடவை அந்த வேலை வச்சு விளக்கு ஏற்றி அந்த போற்றிய ஒரு 108 சொன்னீங்கன்னாலே போகிறோம். கண்டிப்பாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குரு பயிற்சி காலகட்டம். இது நம்ம எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம உங்களுக்கு இந்த பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்கள் ஜாதகப்படி உங்கள் தசாபுத்திப்படி சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா உங்களுடைய தசாபுத்தி ராகு தசையாக இருக்கும், சில பேருக்கு சுக்கிர தசையாக இருக்கும், சில பேருக்கு குரு தசையே நடக்கும். அந்த குரு பகவான் எந்த இடத்துல இருந்து தசை நடத்துறாருன்றதை பார்த்தோம்னா நமக்கு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில தொழில் ஸ்தாபனங்களுக்கு நீங்கள் பேர்லாம் மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா, இடமாற்றம் செய்ய முடியலையா, இல்லை நான் பெயரை மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெயர் மாற்றமும் உங்களுக்கு இந்த காலகட்டம் குரு பயிற்சி காலகட்டம் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.